ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெஃப் தீனா. சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னு சோயா சிக்கன். இந்த சோயா சிக்கன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு மைதா சிக்கன் கொஞ்சம் லைட்டாக சோயா ட்ராப் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு டாஸ் பண்ண போகிறோம். டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான். டாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு டாஸ் பண்ணுவோம். இது ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் சுட ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தலாமா? சோயா சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, மைதா 3-4 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன், டார்க் சோயா சாஸ் ஃபியூ ட்ராப்ஸ், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அதே டைமில் இங்கே ஒரு சின்ன ஒரு மேரினேஷன் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி, அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கனில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இந்த மஞ்சத்தூள் போடணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வாங்கி வந்து ஒரு மணி நேரம் அப்படி வைக்கிறீங்கன்னா அந்த டைமில் அந்த சிக்கனோட அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மஞ்சத்தூள் போடுறோம். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு போடுறோம். இந்த சால்ட் போட்ட பிறகு சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த சோயா பார்த்தீங்கன்னா டார்க் சோயா யூஸ் பண்ணுறோம். இந்த டார்க் சோயா லைட் சோயா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. டார்க் சோயா வந்து கொஞ்சம் சால்ட்டு தன்மை இருக்கும், லைட் சோயாவில் வந்து சால்ட்டு இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கடையில் வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நீங்கள் அந்த டார்க் சோயாவில் வந்து லைட் சோயாவில் சொல்லிட்டு நீங்கள் டார்க் சோயா போட்டிங்கன்னா அப்போது ரெண்டுத்துக்கும் வந்து சால்ட்டோட தன்மை வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணி வாங்குறது நல்லது. அது சைனீஸ் ரெசிபி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டார்க் சோயா லைட் சோயா ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை அளவோடு யூஸ் பண்ணுவாங்க. டார்க் சோயா வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்க, லைட் சோயா வந்து ஒரு சின்ன ஒரு துளி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து சைனீஸ் ரெசிபி தெரிஞ்சவங்க எல்லோரும் பண்ணுவாங்க. இப்போ இந்த சால்ட்டு இந்த சோயா சாஸ் ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மைதா மாவு போடுறோம். இந்த மைதா மாவு எதுக்காக நான் போடுறேன்னா ஒரு பைண்டிங், அதாவது டேரெக்டாக நம்ம வந்து சிக்கன் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணனா அந்த சோயா உப்பு எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு உப்பு போட்டு சோயா போட்டு மைதா இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது வந்து இதில் தண்ணி தெளிக்கணும் அவசியம் இல்லை. அந்த சிக்கன்லேயே வந்து அந்த தண்ணி இருக்கும், ஏன்னா நல்லா வாஷ் பண்ணி அந்த ஈரத்தன்மையோட வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணுற மாதிரி பக்கம்லாம் வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில் எடுத்திங்கன்னா அந்த மைதா நல்லா ஒட்டியிருக்கும். இதில் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாமல் கேட்டால் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். மைதா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்குன்னு வச்சுக்கங்களேன், 1.5 ஸ்பூன் மைதா போட்டு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடலாம். ஆனால் நான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணல. அதுக்கு என்ன காரணம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அதிகமாக போனாலும் இல்லை கொஞ்சம் அதிகமாக ஃப்ரை பண்ணாலும் முறுமுறுப்பு தன்மை அதிகமாகிடும். அதே டைமில் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் போடாமல் வெறும் மைதா போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃப்ரை பண்ணோடனே டாஸ் பண்ணோம், அது முக்கியமான விஷயம். அடுத்தது இப்போ இந்த சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா போடலாம். இப்போது இந்த சிக்கன் இதில் போட்டிருக்கோம். இதில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா உடனே மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த சிக்கன் வந்து தனித்தனியாக உதிரியாக வரும். இந்த மாதிரி சிக்கன் ரெடியாக இருக்க டைமில் நம்ம சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு பேனை ஆன் பண்ணி, அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேனில் டாஸ் பண்ண போகிறோம். எதுக்கான சூடாக ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே போட்டு டாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த காஞ்ச மிளகாய் அந்த நெடியெல்லாம் வந்து இதில் சேர ஆரம்பிக்கும். அதான் விஷயம். இது அப்படியும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பட் இந்த டாஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ஸோட இருக்கும், அந்த காஞ்ச மிளகாய் அந்த கார்லிக்கோட. சரிங்களா? இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். சும்மா லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும், அதிகமான எண்ணெய் வேண்டாம் டாஸ் பண்ணும்போது. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அந்த கார்லிக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் இந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் லைட்டாக சாத்தே பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, இந்த காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நல்லா பொடிசாக
கட் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா பெருசாலாம் வேண்டாம், இது மாதிரி சின்ன சின்னதாக இனிக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி இனிக்கி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு இந்த பூண்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம். வெங்காயம் இன்னும் கூட பொடிசாக கட் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் கட் பண்ண முடிஞ்சால் எந்தளவுக்கு ஃபைன் சாப்பாக பண்ணீங்களோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்ட பிறகு பேனில் டாஸ் பண்ணுறோம். அதே டைமில் இந்த சிக்கனை பாருங்கள். இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் ரெடியானதை இதை அப்படியே எடுத்து இந்த ஃப்ரைங் பேனில் போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக சோயா, சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து இந்த அளவுக்கு போடுறோம். இந்த அளவுக்கு மேலே போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, இல்லை ஸ்ப்ரிங் ஆனியும் யூஸ் பண்ணலாம், கொத்தமல்லியும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் போடுறோம். இந்த பட்டர் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த பட்டரை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்டர் எடுத்து கொடுக்கும், இன்னும் என்ஹான்ஸ் பண்ணோம். அதனால் பட்டர் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போது ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் ஈஸி ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பட்டரோட அந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் மெல்ட் ஆகி அப்படி சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதை ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த சோயா சிக்கன் ரெடி. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த மைதா மாவு எப்படி போடணும், அதே அந்த மைதா மாவு கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடணும், அது எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எப்பவுமே சிக்கன் வந்து ஒரே மாதிரி ஒரே ஸ்டைலில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தட்லையும் பண்ண முடியும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு. இதில் வந்து அடிஷ்னலாக வந்து இந்த சோயா மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி சோயா வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் சின்ன சின்ன கடைகளும் எல்லா கடையிலும் கிடைக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே டைமில் இந்த டார்க் சோயா, லைட் சோயா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நம்மளோட கமகம சமையலில் இன்னொரு சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.